ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நனைச்சி 2 வாட்டி அலசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக காரத்துக்கேற்ப வரமிளகா, சின்ன சீரகம், பூண்டு அதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிற பருப்பு அதையும் எடுத்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக முழு பருப்பும் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் அந்த மசாலா, கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே வடையை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் ஒன்று போட்டு எடுக்கணும். கொஞ்சமாக போட்டு அப்படி 2 பக்கமும் மெதுவாக கறியை விடாமல் பொன்னிறமாக வரணும். அப்படி மாற்றி எடுக்கணும். அதுவும் அடுப்பை சிம்மில் தான் வச்சு செய்யணும். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் ஒன்றா போடுறதுக்குள்ளே பாலை காய்ச்சிடலாம், டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் அடுப்பில் வச்சாச்சு. பருப்போட வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே டீயும் ரெடி ஆகிட்டு ஃபேமிலியாக உட்காந்து பருப்போட டீ வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.